மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மக்களே. இன்றைக்கி நம்ம வயலில் உழுகிறதுக்கு நான் வண்டியை வர சொல்லியிருந்தேன். நான் காலையிலே வர சொல்லிட்டேன். ஆனால் நான் லேட்டாக ஃபோன் பண்ணனால ஆல்ரெடி யாரோ புக் பண்ணிட்டாங்க. அதனால் தம்பி இன்றைக்கி நான் லேட்டாக தான் வருவேன், மதியானம் 1 மணி ஆயிரும், நீ வெயிட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அண்ணே, நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்தே ஆகணும்னு சொல்லி நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் அண்ணன்ட்ட. அதெல்லாம் கவலையே படாதரா தம்பி, நான் வந்து இறங்கிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே டான்னு 1 மணிக்கு அண்ணன் வந்து இறங்கிட்டார். நம்ம வயலில் உழுகிற வேலைனாவே நம்ம சுப்பையானுக்கு தான் நாங்கள் ஃபோன் பண்ணிடுறது. ஃபோன் பண்ண அன்னைக்கே வந்துடுவார், எதுவும் டிலே பண்ண மாட்டார். சொன்ன டயத்துக்கு டான்னு வந்து நிற்பார். நம்ம தென்னந்தோப்பு உழுகிறதா இருக்கட்டும், இல்லை நாற்று பாவுறதுக்கு தொலி அடிக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், சோளத்துக்கு விதை பாவுறதா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம அண்ணனை கூப்பிட்றதான் வாடிக்கையாக வச்சுருக்கோம். கடந்த 10 வருஷமாகவே நம்ம அண்ணனே நம்மளுக்கு எல்லா வயலும் உழுது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உழுதுகிட்டு இருக்க நிலத்தில் 1.5 அடிக்கு மேலே புல் வளர்ந்துருந்துச்சுங்க. நம்ம முழங்கால தொடுற அளவுக்கு புல் இருந்துச்சு. அண்ணன் எல்லாத்தையும் செதுக்கிட்டு போயிட்டுருக்காரு. இவ்வளோ நேரமாக நான் ஒரு கொக்கை பார்க்கலங்க. அண்ணன் வந்து உழுக ஆரம்பித்தோன்னா வண்டி சவுண்டுக்கு எங்கிட்டு இருந்ததையும் கொக்கெல்லாம் வந்துச்சோ, எப்படியும் 100-150 கொக்குக்கு வந்து சரௌண்டிங் ஃபுல்லாக உட்காந்துருக்குதுங்க. வளைச்சி இங்கிட்டு போகிறது அங்கிட்டு போகிறோமா ஒரே குசியாக தெரியுது கொக்கெல்லாம். அண்ணன் உழுது போட மண்புழுலேருந்து எல்லா பூச்சி வகையும் மேலே வர்றனால கொக்குக்கெல்லாம் ஒரே வேட்டை தான் இன்றைக்கி. இந்த வயலை உழுது போட்டு இதில் என்ன விவசாயம் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம்னா, கவுனி அரிசி நாற்று நடலாம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் இப்போதைக்கு அதோட ரேட்டு ரொம்ப லோவாக இருக்கனால அந்த இதை கைவிட்டாச்சு. அடுத்ததாக என்ன முடிவு எடுத்திருந்தேன்னா, தோட்டம் வைக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தேங்க. கத்திரிக்காய், வெண்டிக்காய், முள்ளங்கி, தக்காளிலாம் போட்டு தோட்டம் வைக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் பெரியவங்கள்ட்ட கேட்டு பார்த்ததுக்கு இதில் கோரை புல் நிரம்ப மண்டி கிடக்கு, தோட்டம் வச்சா புல் எதுவும் மண்டவே கூடாது, இதில் இவ்வளோ கோரை இருக்குது, தோட்டத்தை மினுக்க விடாது, கோரதையும் மண்டிக்கிட்டு வரும்னு சொன்னனால அப்புறம் அதையும் கைவிட்டாச்சு. இந்த மண்கூரில் மாட்டுக்கு சோளமாச்சு இதில் விதைக்கலாம், விதையை விதைச்சி விட்டு அது உண்டாக்குமேன்னு சொல்லி இப்போ சோளம் விதைக்கலான்னு இருக்கோங்க.